ட்ரீம் மிஷின் வச்சுருக்க எல்லாருக்குமே ஒரு ஹை. இன்றைக்கி நம்ம என்ன வெஹிக்கிள் வந்து பிபிஎஃப் இன்ஸ்டாலேஷன் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாவா பாபர் 42 பிபிஎஃப் இன்ஸ்டாலேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரோம் வெஹிக்கிள். ஸோ க்ரோம் வெஹிக்கிளுக்கு உங்களுக்கு பிபிஎஃப் எதுக்காக இம்பார்ட்டன்ட், இந்த வெஹிக்கிளில் எங்கெங்கெல்லாம் பிபிஎஃப் வரும், இதுதான் வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. நான் அதை எப்படி இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இந்த டேங்க் வந்து பார்த்திங்கன்னா க்ரோம் டேங்க்கு. இதில் ஏன் பிபிஎஃப் ரொம்ப மஸ்ட்டு அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ப்ரீவியஸ் வீடியோலேயே நான் ஜிடியோட க்ரோம் வீடியோஸ்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ க்ரோமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மோஸ்ட்லி வந்து ஸ்க்ராச்சஸ் விழுந்துருச்சு இந்த டேங்க்லனா அது வந்து எடுக்க முடியாது. அதை பாலிஷ் பண்ணி சொல்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் இதில் பிபிஎஃப் போடுறது வந்து பெட்டர். மற்ற பார்ட்டில் நீங்கள் போடலனாலும் பரவாயில்ல, ஏன்னா பிளாக் பார்ட்ஸில் நம்ம பாலிஷ் பண்ணிக்கலாம். நம்ம எப்போயுமே பிபிஎஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுன்றது எல்லா வீடியோலையுமே பார்த்துருப்பீங்க. பட் இதுலேயும் சொல்கிறேன், பெட்டர் வாஷ் பண்ணால் தான் பெட்டராக பிபிஎஃப் இன்ஸ்டாலேஷன் பண்ண முடியும். அண்ட் பாலிஷிங் பண்ணுவோம். நிறைய பேர் வந்து பாலிஷிங்கே செராமிக் கோட்டிங்கான்னு கேட்குறாங்க. பாலிஷிங் வந்து செராமிக் கோட் கிடையாதுங்க. செராமிக் வந்து பார்த்திங்கன்னா அது தனியாக ஒரு லிக்விட் பேசிக்கில் வரும். அது வந்து தனி ப்ராசஸ், அது நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் அதை பாலிஷ் பண்ணால் தான் பண்ண முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் இந்த வெஹிக்கிளில் நாங்கள் என்னென்ன ரிமூவ் பண்ணுவோம்னா, ஃப்ரண்ட் மட்கார்ட் ரிமூவ் பண்ணுவோம். அண்ட் இன்ஸ்டாலேஷனுக்கு வந்து நம்மளுக்கு பெட்டராக இருக்கணும் அப்படின்னா இந்த சைடில் வர உங்கள் டேங்க் பேட்ஸை ரிமூவ் பண்ணுவோம். புதுசாக வந்திருக்க 2025 பாபரில் வந்து ஜாவான்ற நேமே வந்து எம்பளமாக வரும், அதை ரிமூவ் பண்ணி விட்டுவோம். இதெல்லாமே வந்து இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸில் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும். ஸோ வாஷ் பண்ணிவிட்டு ப்ளோ பண்ணிவிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த எம்பளம் ப்ராப்பராக ரிமூவ் பண்ணி தொடச்சிருக்கோம். இந்த புது டேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்களே ஸ்க்ராச்சஸை பார்க்க முடியும் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத. ப்ராப்பராக இதை நல்ல கிளாத் வச்சு க்ளீன் பண்ணணும், இல்லைனா அதுவும் ஸ்க்ராட்ச் பண்ணும். நீங்களே வந்து பார்க்க முடியும். இதில் ஏன் மஸ்ட்டு அப்படின்னா, இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்க்ராச்சஸ் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காமிச்சேன் ஆல்ரெடி. பட் இருந்தாலும் பார்த்துங்க, இந்த மாதிரி ஸ்க்ராச்சஸ்லாம் இதில் வந்து நம்மளால் ரிமூவ் பண்ண முடியாது. அதனால தான் வந்து இதுக்கு வந்து கண்டிப்பாக மஸ்ட்டு. அண்ட் இதை எப்படி நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோம் அப்படின்றத நான் சொல்கிறேன். இது சிங்கிள் ஷீட்டில் தான் பண்ண போகிறோம். ஒரே ஒரு கட் வரும், அது வந்து டேங்க்கோட மேல் பீஸில் வரும். அது வந்து மேலே சின்ன பீஸாகவும் போட்டுக்கலாம், இல்லைனா ஒரே ஒரு கட்லேயும் போட்டுக்கலாம். இந்த வண்டியில் நான் எப்படி போடுறேன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இது ரொம்ப ஓல்டு வெஹிக்கிள் இல்லை, கொஞ்சம் நியூ வெஹிக்கிள் தான். பட் இருந்தாலும் வந்து ஸ்க்ராச்சஸ் நிறைய இருந்தது. அதெல்லாம் வந்து பாலிஷிங்கில் எடுத்துட்டோம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஓல்டு வெஹிக்கிளாக இருந்தாலுமே பாலிஷிங் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்மளால் பண்ண முடியும். பட் பெயிண்ட் போன அளவுக்கு எந்த ஸ்க்ராட்சும் இல்லைனா தாராளமாக பண்ணலாம் பிபிஎஃப். மோஸ்ட்லி இதை எங்கே போனீங்கனாலுமே வந்து இது 3 பீஸாக ஓட்டுவாங்க. 3 பீஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா மேலே இங்கே வந்து உங்களுக்கு 3rd அப்பர் பீஸ் போட்டு அது ஒரு லைனாக உங்களுக்கு தெரியும். அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓல்டு பேட்டர்ன், அது 3 பீஸாக போடுறது வந்து. பட் இந்த கஸ்டமர் வந்து என்ன கேட்டார் எங்ககிட்ட அப்படின்னா, இதில் வந்து மோஸ்ட்லி விசிபிள் லைன்ஸ் இல்லாமல் இதை எனக்கு ஒட்டி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டார். அதாவது வந்து இந்த பிளாக் அந்த லைன்லேயோ இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்க அந்த லைன்லேயோ மேட்ச் பண்ணிடுங்க, அதை கட் பண்ணி போட முடிஞ்சுதுண்ணா அப்படின்னாரு. ஸோ நாங்களும் அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி இதில் வந்து 2 ரிலீஃப் கட் மாதிரி பண்ணி அதை பண்ணிடலாம் சார் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இது சைட் ஷீல்ட்லாம் வந்து பாலிஷ் பண்ணி வச்சுருக்கோம். அதை இன்ஸ்டாலேஷனும் பண்ணுவோம். இப்போதைக்கு இந்த டேங்கை மட்டும் இன்ஸ்டாலேஷன் காட்டுறேன், எப்படி நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி சிங்கிள் ஷீடாக போடும்போது அதுவும் வந்து இதில் ஸ்டிச் மார்க் இல்லாமல் போடுறதுன்றது வந்து பெரிய வந்து ஒரு சவால்னு சொல்லலாம். அந்த மாதிரி வந்து ஒரு இது எடுத்து பண்ணுறது வந்து எங்களுக்கு வந்து சேலஞ்சிங்காக இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். எப்படி ஒட்டியிருக்கோம், எப்படி புஷ் பண்ணியிருக்கோன்றது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒட்டியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்கில் தான் அந்த 2 ரிலீஃப் கட் வரும். ஸோ இனிமேல் வந்து மேலே உங்களுக்கு இந்த லைன் வராது. ஸோ இந்த கீழே இருக்க அந்த பிளாக் லைனில் தான் அந்த 2 ரிலீஃப் கட்டு 2 சைட்லேயும் வரும். அந்த 2 சைட்லேயும் அந்த ரிலீஃப் கட்டை பண்ணிடுவோம். அடுத்து இந்த நான் மட்கார்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம இந்த வெஹிக்கிளில் என்ன பிராண்ட் போடுறோன்றதையும் உங்ககிட்ட காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ராயல் டின்ட்ன்ற பிராண்டு, அவங்களோட ஸ்குவிட்ச் தான் இது. அந்த பிராண்டு தான் வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 இயர் 5 இயர் அண்ட் லைஃப் டைம் வாரண்ட்டி கூட இருக்குது. எல்லா ஃபிலிமும் அதுக்கேற்ற காஸ்ட் வந்துடும் உங்களுக்கு. அண்ட் இந்த மாதிரி 3 இயர் 5 இயர் 10 இயர் 15 இயர்ஸ் வரைக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் வரும் நிறைய பேர் கேட்பீங்க. அண்ட் வந்து 3 இயர்ஸ்க்கும் 5 இயர்ஸ்க்குமே திக்னஸ் டிஃப்ரென்ஸ் வரும். மேலே வர கோட்டிங்கோட அந்த லேயர்ஸ் டிஃப்ரென்ஸ் வரும். இது எல்லாமே வரும் உங்களுக்கு. ஸோ இந்தமாதிரி இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப திக்னஸ் இருந்தால் அது நல்லாவே பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. அதனால தான் இதில் வந்து ஒரு 5 இயர் வாரண்ட்டி போடுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டி இன்ஸ்டாலேஷன் பண்ணதுக்கப்புறமா அதை ட்ரை டைம் மாதிரி இந்த மாதிரி விட்டுருவோம். விட்டதும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஈரம் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை ஆகும். எட்ஜஸில் சொல்கிறேன். அதுக்கப்புறமா வந்து அது இந்த மாதிரி ஒரு கட் பண்ணி ஃபினிஷிங் பண்ணுற ஸ்டேஜுக்கு கொண்டு போவோம். இது வந்து ஃபோல்டப் பண்ணுறதுக்காக. இது வந்து போஸ்ட் ஹீட்டிங்னு சொல்லுவோம். பிபிஎஃப்ஐ ஹீட் பண்ணி ஒட்டுவீங்களா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா இது வந்து போஸ்ட் ஹீட்டிங் சொல்கிறது.
பிபிஎஃப்பை நம்ம தண்ணியால் ஒட்டி முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் போஸ்ட் ஹீட்டிங் யாராக இருந்தாலுமே கட் பண்ணி ஹீட் பண்ணி தான் ஆகணும். அது எப்படி அப்படின்னா, இப்போ நம்ம இந்த எட்ஜ் வரைக்கும் வேணும் உங்களுக்கு அப்படின்னா, எட்ஜை நீங்கள் கட் பண்ணுறீங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எட்ஜ் டு எட்ஜ் கட் பண்ணதுக்கப்புறம் அந்த எட்ஜ் பீல் ஆஃப் ஆகக்கூடாதுன்றதுக்காக அடிக்கிறது போஸ்ட் ஹீட்டிங். ஸோ அதை தான் வந்து நான் சொல்கிறேன், போஸ்ட் ஹீட்டிங் பண்ணி தான் வந்து பிபிஎஃப் வந்து ஃபினிஷ் பண்ணுவாங்க. நீங்கள் எங்கே போய் பண்ணீங்கனாலும் அப்படி அவங்க பண்ணலை அப்படின்னா நெக்ஸ்ட் டேவே உங்களுக்கு மேபி ஃபிங்கர்னு சொல்லுவோம், இல்லை பாக்கெட்னு சொல்லுவோம், அந்த மாதிரி லிஃப்ட் ஆகி நிற்கும். அது வந்து ஷ்ரிங்கிங் இஷ்யூவால் வரும். ஸோ இந்த மாதிரி ஃபோல்டப் பண்ணுறதுக்காக நம்ம ஹீட் பண்ணி தான் ஆகணும். அதை வந்து ஓவர் ஹீட் பண்ண மாட்டாங்க, பட் ஹீட் பண்ணி ஃபோல்ட் பண்ணிடுவாங்க, அவ்வளோதான். அது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, இந்த மாதிரி பேனலில் மேலே லைட்டாக ஹீட் பண்ணுவாங்க. இன்னும் நிறைய பேருக்கு இருக்க டவுட் வந்து, இந்த மாதிரி எட்ஜில் கட் பண்ணுறதுனால வாட்டர் வாஷில் பிரிஞ்சு வருமா அப்படின்றதுனால கேட்பீங்க. அந்த மாதிரி வந்து இது வராது. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா 4 days தான் மேக்ஸிமம். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அதுவே தானாகவே ஹீட் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தாராளமாக வாஷ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு பிரிஞ்சு வராது. மேபி தப்பாக யாராச்சும் இன்ஸ்டாலேஷன் பண்ணாங்கன்னா தான் தூக்கிட்டு வரும். அதுவும் ஃபிங்கர்னு நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, அந்த குட்டி சைஸ்க்கு அது தூக்கிட்டு வரும். இப்போ நீங்கள் ஆஃப்டர் வீடியோ தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஃபிலிம் இன்ஸ்டாலேஷன் பண்ணது. இந்த ஸ்க்ராட்ச் எல்லாம் உங்களுக்கு பிஃபோர் காமிச்சிருப்பேன். அண்ட் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு வாங்க. ஆஃப்டர் ஃபினிஷிங் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் வந்து டேங்க்கை வந்து நான் சொன்ன மாதிரி தான் இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் வந்தபோது எப்படி இருந்ததோ அதே லுக்கில் டேங்க் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். அந்த லைன்ஸ் இல்லாமல் பிபிஎஃப் போட்ட மாதிரி தெரியுதான்றது மட்டும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா வந்து அந்த மாதிரி தான் கஸ்டமர் கேட்டிருந்தார். இந்த பிளாக்லேயும் அண்ட் கீழே வர அந்த பிளாக்லேயும் லைனை மேட்ச் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் மட்கார்டு, ஸ்பீடோமீட்ரு அண்ட் டேங்க்கு சைடு அண்ட் டெயில் மட்கார்டு. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த வெஹிக்கிளில் வந்து பிபிஎஃப் இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம். பண்ண மாதிரி தெரியுதான்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்கள் வெஹிக்கிள் கூட டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்கள். அண்ட் அது கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க. அண்ட் நிறைய பேரோட டவுட்டு காமனாக வர்றது, செராமிக்கும் பிபிஎஃப்க்கும் டிஃப்ரென்ஸ் கேட்குறீங்க. செராமிக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ளாஸி மெயின்டெனன்ஸ் பண்ணும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு லிக்விட் ஃபார்மில் வரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர் மெயின்டைன் ஆகும். அண்ட் வந்து அது க்ளாஸி அப்படியே மெயின்டைன் பண்ணலாம். வாஷிங்க்கு இதுக்கெலாம் ஈஸியாக இருக்கும். பட் ஸ்க்ராட்ச்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணாது. ஸோ பிபிஎஃப் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ராட்ச் ப்ரிவென்ஷன் வந்து இருக்குது. அதுதான் நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா பெட்டர். அதுவும் இந்த மாதிரி க்ரோமுக்கு. ஸோ இந்த வெஹிக்கிளில் மோஸ்ட்லி வந்து சேஃப்டியாக வாஷுக்கு பிரியாத மாதிரி எல்லாமே பண்ணியிருக்கோம். இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு அவுட்டர் கட் இருக்கும். பட் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டாலேஷனில் பக்காவாக பண்ணுறதுனால அது வராது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஃபோல்டப் பண்ணி தான் பண்ணுறோம். பேக் டெயிலெலாம் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், எட்ஜில் எங்கேயுமே கட் இருக்காது உங்களுக்கு. எல்லாமே பக்காவாக வந்து உள்ளே வந்து சீட் ஆகி தான் இருக்கும். பிபிஎஃப் பற்றி உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலுமே மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. அதுக்கு வந்து உங்களுக்கு ரிப்ளை கண்டிப்பாக கொடுப்பாங்க. அண்ட் உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பற்றி தெரியணுன்னாலுமே உங்களுக்கு நம்பர் கீழே கொடுத்துறதுக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் லிஸ்ட் அனுப்புவாங்க. ஏன்னா அதில் நிறைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது, அதுக்காக சொன்னேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா டேங்க் நம்ம எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணணுன்றதை பார்த்துருப்பீங்க, அது ப்ரொஃபஷ்னல் வேலை. அண்ட் இந்த மாதிரி இருக்கிறது தெரியாத மாதிரி, அதுவும் இந்த மாதிரி கர்வ் டேங்கை பண்ணியிருக்காங்களா, எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களான்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரியான மோர் இன்ஃபோக்கு மறக்காமல் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.